சண்டேயில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கடுத்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா சிக்கனை வேக விடணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அதில் நல்லா வந்துட்டு நான் வந்து ப்ரீத்தி சிக்கன் கிரேவி மசாலா எடுத்திருக்கேன். இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. இவ்வளோ பெரிய பிராண்ட் நம்ம சேனல் எப்படிங்க ப்ரொமோஷன் பண்ணணும்? நம்ம சேனல் கொஞ்சம் மானிட்டைஸ் ஆகணும்னா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது சொல்லிவிட்டு. லாஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நான் புதினா எடுத்துருக்கேன். கொத்தமல்லியை விட புதினா சேர்க்குறதுல அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர்